ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சி பண்றாரு. அது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, மூப்பனாரால் மதிக்கப்படுகிறவர்கள் ஒருத்தர் தினகரன். அந்த தஞ்சாவூர்காரங்களுக்கு அது தெரியும் எவ்வளவு நெருக்கமா 2 பேரும் இருந்தாங்க. என் பிள்ளை மாதிரினே சொல்லுவாரு அவர், அவ்வளவு நெருக்கம் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தினகரனை என்டிஏவில் இருக்க எல்லாரையும் வாசன் கூப்பிடுறாரு. என்டிஏவுக்கு இன்னும் வரேன்னு சொல்லாத பிரேமலதாவை கூப்பிடுறாரு. அவர் சுதீஷ் அனுப்பி வைக்கிறார். என்டிஏல தான் ஓபிஎஸ் வெளியேறின பிறகும் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு சொன்ன தினகரனை கூப்பிடல. எல்லாத்துக்கும் அவரும் எடப்பாடியிடம் கேட்காமல் இருக்க மாட்டார், எடப்பாடி ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏத்துக்கிறேன். நயினார்ட்ட கேட்டாரா கேட்கலையா? நயினார் அதுக்கு சொன்ன பதில் என்ன? மனசாட்சிப்படி வாசனும் முதல்ல வெளியே சொல்லணும், நயினாரும் அதை சொல்லணும். என்கிட்ட கேட்கவே இல்லைன்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, ஜான் பாண்டி நிகழ்ச்சிக்கே கூப்பிடலன்னு கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லி நம்ம சமாளிச்சோமே, தினகரனை கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்க வேண்டிய நபர் யார்? நயினார் நாகேந்திரன் தான் கூப்பிட்டு. மத்திய தலைமையோட அனுமதி இல்லாம செய்வார் சார். இதெல்லாம் அனுமதிக்கு சார் மூப்பனார் நிகழ்ச்சி நடக்குது, அவரை கூப்பிடலாம எதுக்கு சார்? ஒரு பொது நிகழ்ச்சி. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வேணான்னு கூட மத்தியில முடிவு எடுத்துருக்காங்க. அதத்தான். அப்போ உங்க நோக்கம் புரியுதா? அப்ப அமலப்படுத்துங்க அந்த பிஜேபியை. தமிழ்நாடு இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி கழுத்த இருக்கிற வேலை செய்யற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி போட்டு அம்பலப்படுத்தணும். அரசியலுக்கு வர நினைக்கிற இளைஞர்கள் முதல்ல இந்த டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா நயினாரை தான் காயின் பண்றாரு ஒழிய அமித்ஷாவை இன்னும் நம்புறதா சொல்றாரு. நீங்க சொன்னதுனால உங்க கருத்து அது. மத்திய தலைமை சொல்லாமல் நயினார் நாகேந்திரன் இப்படி நடந்திருப்பாரான்னு தினகரன் ஒரு பார்வை பாக்குறார்.